பேச்சு பேச்சாக தான் இருந்தது, செயலாக இல்லை. ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரியே இருந்தது. முதலமைச்சருக்கு அடிக்கடி நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, முதலமைச்சர் ஆகிட்டீங்க, முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு ஞாபகப்படுத்தணும் போல இருக்குது. இல்லைன்னா அவர் திடீர்னு பிரச்சாரம் அப்படின்னா இப்போ எதிரி யாருன்னு கேட்குறாரு. இப்போ எதிர்கட்சி யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. எல்லா கட்சிகளுமே விமர்சனம் வைப்பாங்க. எதிர்கட்சின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச காலத்தில் இன்னும் முந்தைய ஆட்சியோட பிரச்சனைகள் இருக்குது எனக்கு சொல்கிறார். 20 நாட்கள் பெரிய இடம் கிடையாது, பெரிய குறைந்த நாட்கள் கிடையாது. ஆக அவருக்கு இன்னும் அதிகாரத்தில் வந்ததற்கு பின்பு முதலமைச்சராக பணியாற்றுவதற்கான சூழ்நிலை கிடைத்த பின்பு முதலமைச்சராக பணியாற்றுகிறாரா என்று நமக்கு தெரியல. ஒருவேளை டைரக்டர் ஒருத்தர் சொல்லணும் போல இருக்குது, நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, அதனால் முதலமைச்சர் மாதிரி நடந்து கொள்ளுங்க என்று. இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அது நம்ம பாடி லாங்குவேஜை நம்ம பார்த்தோம், அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு உங்கள் லாங்குவேஜையும் மாற்றணும், உங்கள் பாடி லாங்குவேஜையும் மாற்றணும். உங்கள் லாங்குவேஜும் மாறலை, பாடி லாங்குவேஜும் மாறலை அப்படின்னா நீங்கள் இன்னும் பிரச்சார மூடிலே இருக்கீங்களா அப்படின்றது. முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் இப்போ ஆலோசகர்கள் வச்சுக்கணும். கிளாப் அடித்தா சொல்கிறது இல்லை, இப்போது கிளாப் பண்ணாலும் சொல்கிறது இல்லை. ஆலோசகர் இருந்து அதற்கான அட்வைஸோடு நடந்து கொள்வது நல்லது என்பது எனது கருத்து. அதனால் கிளாப் அடித்து வசனம் சொல்ல ஆரம்பித்த முதலமைச்சர், கிளாப்புகளை வாங்கி வசனம் சொல்ல ஆரம்பித்த முதலமைச்சர், இன்னும் முதலமைச்சர் அது அந்த என்ன ஓட்டத்தில் இருந்து கிளாப் அடித்தாதான் நம்ம பேசணும், கிளாப் அடித்தாதான் நம்ம பேசணும் அப்படின்ற நிலையிலிருந்து உண்மையான பிரச்சனைகள் தமிழகத்தில் இருப்பதற்கு இதற்கு நான் என்ன தீர்வு வைத்திருக்கிறேன், இதற்கு நான் என்ன தீர்வு வைத்திருக்கிறேன் என்று சொல்வது தான் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து.